2026 2026 වෙනි වර්ෂය ஜனவரி மாதம் இன்றைக்கு 4ஆம் தேதி. ජනවාරි මාසයේ අද 4 වෙනි දිනය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේටම ප්‍රශංසා වේවා. நீங்க நினைக்கலாம் இவர் என்ன பேச போறாருன்னு யோசிப்பீங்க. ඔබ කල්පනා කරනවා ඇති මෙයා මොනවද කතා කරන්න යන්නේ කියලා. தேவையானதை பேசுகிறேன். ඔබට ඌමනා දේ කතා කරනවා. என்னுடைய பிரசங்க தலைப்பு ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். මගේ මාර්තුකාව නම් දෙවියන් වහන්සේ විශාලය. ஆமென். ආමේන්. கடந்த ஆண்ட பாத்தீங்கன்னா புயல் பெரிதா இருந்தது. පෞගිය අවුරුද්ද බැලුවොත් එimhe ඒ සුලිසුලන් වැඩිව තිබ්බා. மண் சரிவு பெரிதா இருந்தது. ඒ ඇවිලා නාය යෑම වැඩියෙන් තිබුණා. அது மாத்திரம் மரணங்கள் எண்ணி முடிய இல்லை. ඒ මරණය තාමත් ගණන් කරන්නට බෑ. இன்னும் மக்கள் அந்த பயத்திலேயும் பதட்டத்திலேயும் பீதியிலேயும் தான் வாழ்கிறார்கள். තවත් ඒ සෙනඟ බයෙන් බියෙන් වෙවුලමින් තමයි ජීවත් ஜப்பானை වන්නේ. எடுத்துக்கொண்டா எப்ப எலாரம் அடிக்குதோ அவங்க நினைப்பாங்க இந்த பூமி அதிர்ச்சி வந்து விட்டது. ජපාන් දේශයේ ගත්තාම කොයි වෙලේද එලාම් එක වදින්නේ අන්න භූමිකම්පාව ආවයි කියලා ඒගොල්ලෝ හිතනවා. அதே மாதிரி பல தேசங்கள்ல பனி அதிகமாகி வாகனங்களோ வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலைகள். සමහර දේශවල වල පින්න වැඩි වෙලා වාහන වලින් එළියට යන්න බැරි වාතාවරණයක්. வான மண்டலங்கள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ඒ ඉහළ ආස්සේ වෙනස් වීම ඇති වී තිබෙනවා. பூமியின் கீழ் தண்ணீரின் கீழே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. පොළොව යට වතුර තිබෙනවා. ඒ වතුර තුල වෙනස් වීමක් ඇති වී තිබෙනවා. பூமியிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. පොළොවේ වෙනස් වීම ඇති වී තිබෙනවා. வெளியே போற நீ எப்படி வருவாய் என்றே உனக்கு தெரியாது. එළියට යන ඔබ ආපහු කොහොමද එන්නේ කියලා දන්නේ නැහැ. நேற்று ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பார்த்தேன். ඊයේ මම පොඩි වීඩියෝ එකක් බැලුවා. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயது மதிக்கத்தக்கதான பெண்ணும் ஒரு பிள்ளையும். අවුරුදු 32ක් කියන්න පුළුවන් කාන්තාවත් සහ දරුවෙක්. அவர் சொல்ற 2 மணிக்கு என் புருஷன் கால் பண்ணார், எங்க இருக்கிறேன்னு கேட்டார். මගේ ස්වාමි පුරුෂයා කතා කරා දෙකට ඔබ කොහෙද ඉන්නේ කියලා. பகல் கால் பண்ணார். දවාලේ කෝල් කරේ. பிறகு இதுவரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரோ, உயிரோடு இல்லையா, உயிரோடு இருக்கிறாரா ஒன்றுமே எனக்கு தெரியாது. நானும் என் பிள்ளையும் அனாதரவாய் மாறிவிட்டோம். මේ වෙනතුරු එයා කොහෙද ඉන්නේ මොනවද කරන්නේ කියලා දන්නේ නැහැ. මායි මගේ දරුවයි අනාථ වුණා. கடந்த வருடங்கள் நடந்த அந்த மண் சரிவு, மழை, வெள்ளம், புயல்கள்ல இதுவரைக்கும் என் கணவர் என் வீட்டுக்கு வரவும் இல்லை. அவர் எங்க இருக்கிறார்னே தெரியாது. පෞගිය දවස්වල ඇති වුණා වූ ඒ භූමිකම්පාව, නාය යෑම, ඒ ජල ගැලීම අද වෙනතුරු මගේ ස්වාමි පුරුෂයා වෙන කොහෙද ඉන්නේ කියලා දන්නේ நல்லா නැහැ. கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. சபைக்கு இருக்கிற பலன் என்ன தெரியுமா? සභාවට තියෙන ශක්තිය කුමක්ද? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ස්වාමින් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. යාපතක් අඩුව ඉන්නේ නැහැ. යාපුරිසන් දීලා දෙවියන් වහන්සේ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு. ස්වාමින් වහන්සේව සොයන අයට அப்படியா இருந்தா சபைக்கு இருக்கிற பலன் என்ன? සභාවට තියෙන ශක්තිය කුමක්ද? சபையில கர்த்தர் இருக்கிறார். සභාවේ ස්වාමින් වහන්සේ ඉන්නවා. நீதிமானோடு கர்த்தர் இருக்கிறார். ධර්මිෂ්ඨයා සමග ස්වාමින් වහන්සේ ඉන්නවා. நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். ස්වාමින් ධර්මිෂ්ඨයාගේ පරම්පරාවත් එක්ක ස්වාමිன் වහන්සේ ඉන්නවා. சபத்தா இன்றைக்கு மற்றவனுக்கு நம்பிக்கையை ஊட்ட வேண்டி இருக்கிறது. සභාව තමයි අනිත් අයට ඒ බලාපොරොත්තුව දෙන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. தைரியத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ධෛර්යමත්කම දෙන්නට ඕනේ. எல்லாமே அசைந்து விட்டது. අද හැමදේම සෙලවුණා. எல்லாமே குழப்பம் அடைந்து விட்டது. හැමදේම කෝලාලයක් හැටියට ඇති වුණා. எல்லாமே குறைந்த ஞானம் நிறைந்தது. හැමදේම අඩු ඥාණයෙන් පිරී තිබෙනවා. மனிதனால ஒண்ணும் செய்ய முடியாது. මනුස්සයන්ට මුකුත් කරන්නට බෑ. மனிதனால என்னதான் செய்ய முடியும்? මනුස්සයර මොකද්ද කරන්න පුළුවන්? அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு மனிதன் வந்து விட்டான். ඒම තත්වයකට මනුස්සයා දැන් ඇවිත් ஆனா තිබෙන්නේ. எங்களுக்கு இருக்கிற பெரிய தைரியம் எப்பொழுதும் நினைக்க வேண்டியது கர்த்தர் பெரியவராய் තියෙන இருக்கிறார். ලොකුම ධෛර්යමත්කම නා ස්වාමින් වහන්සේ විශාලය. ஆண்டவருடைய வார்த்தையை நாங்க வாசிப்போம். දෙවියන් වහන්සේගේ වචනය අපි சங்கீதம் කියවමු. 34:10. ගීතාවලිය 34:10. இதெல்லாம் பைபிள் திறந்து பார்க்க வேண்டிய வசனம் இல்ல. මේ ඔක්කොම බයිබලේ ඇරලා බලන්න ඕන වචන නොවේ. சண்டே ஸ்கூல்ல இருந்திருந்தா 30 வருஷமா இப்ப 60 வயசுன்னா சண்டே ஸ்கூல்ல வாசிக்கிற வார்த்தை. දැන් ඔබට වයස 8යි නම් ඔබ සපත් පාසලේ හිටියා නම් මේ සපත් පාසලේ කියවන எல்லாரும் சேர்ந்து වචනය. வாசிங்க. හැමෝම එකතු වෙලා කියවන්න. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. හැමෝම එකතු වෙලා. கேளுங்க. சிங்க குட்டிகள், சிங்கம், சிங்கத்தின் குட்டிகள். සිංහයා සිංහයාගේ පැටව්. அது ராஜா.
සිංහයා රජා அது ராஜா, ඒ රජතුමා காட்டுக்கு ராஜா. කැලේට රජා அப்படியான சிங்க குட்டிகள் எப்படி இருந்திருக்கும்? සිංහ පැටව කොහොමද ඉන්න ඇත්තේ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். සිංහ පැටව් බඩගින්න හිටියත් உலகத்துல கவனிங்க, ලෝකයේ ඔබ අවධානය යොමු කරන්න உலகத்துல அவங்கட பெலன் தான் பெலன் என்று நினைக்கிறார். ලෝකේ ඉන්න අය එයාලගේ ශක්තිය තමයි ශක්තිය කියලා அவங்க හිතන්නේ. நிமிர்ந்து நிக்கிறது தான் பெலன் என்று එයාලා நினைக்கிறார். ඉටගන්න එක එයාලට ශක්තියක් කියලා கேளுங்க, හිතනවා. உலகத்தார் சொந்த பலத்துல வாழ்கிறார்கள், ලෝකයේ අය තමන්ගේ සුය බලයෙන් ජීවත් වෙන්නේ. செல்வத்துல வாழ்கிறார்கள், ඒ සම්පත් වල ජීවත් වෙන්නේ. திறமையில வாழ்கிறார்கள். එයාගේ දක්ෂතාවයෙන් ජීවත් ஆனா වන්නේ. கிறிஸ்தவன் தேவ கிருபையில வாழுகிறார். ඉතුරුවා දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් ජීවත් වන්නේ. ஆமென். ආමේන්. யூத ராஜ சிங்கமாகிய அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். යූද රාජ සිංහ යේසුස් වහන්සේ මරණයෙන් ජයගෙන මලවුන්ගෙන් උත්ථාන වෙලා සිංහාසනයේ වැඩ ஆனா වසනවා. இந்த இடத்துல சொல்லுது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். සිංහ පැටව බඩගින්නේ ඉටියත් ඉඳීවි. அது என்ன? உலக பலன். ඒක ලෝකේ බල ශක්තිය. தங்களுடைய தாளந்துகள், தங்களுடைய சுயமுயற்சிகள், තමන්ගේ තාලන්ත තමන්ගේ සුය திறமைகள், එයාගේ திறமைகள், தக்ஷதா, දක්ෂතාවය இதுகள்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். මේ තුල තමයි සෙනඟ ජීවත් වන්නේ. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், නැවතත් මං කියන්නම්. சிங்க குட்டிகள் என்று சொன்னால் සිංහ පැටව කියන්නේ உலக திறமை அல்லது உலக பலன்கள் என்று அர்த்தம். ලෝකේ දක්ෂතාවය නැත්තම් ඒකේ ශක්තිමත්කම කියන එක අර්ථයයි. கேளுங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி என்ற வார்த்தைக்கு සිංහ පැටව් බඩගින්නේ කියන වචනයට பட்டினி, බඩගින්න உலகத்தில் உள்ள வளங்கள்ல நிலையற்ற தன்மை. ලෝකේ තියෙන සම්පත්වල බලය නැහැ, ශක්තිමත් නැහැ. நிலை இல்லாத தன்மை. ඒකේ තත්වයක් නැහැ. திடீரென்று வெள்ளம் வந்துட்டு, ස්ථාවරයක් නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. திடீரென்று வெள்ளம் வந்துட்டு, එකපාරට ගම් වතුරක් ආවා. மண்சரிவு வந்துட்டு, භූමිකම්පාවක් ආවා. கரட்டும் போச்சு, கோவாவும் போச்சு, போஞ்சியும் போச்சு. කැරට් ගියා, බෝංචි ගියා, ගෝවා ගියා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. நிலையற்ற தன்மை. ස්ථාවරයක් නැහැ. சிங்க குட்டிகள் என்று சொல்லும்போது கேளுங்க, සිංහ පැටව කියද්දී ඔබ අහන්න உலக திறமை, உலகத்தின் பலன்கள், ලෝකේ ශක්තිමත්කම නැත්තම් ලෝකේ තියෙන තත්වය, லோகே தக்ஷதாவ දක්ෂතාවය அல்லது உலக பலன்கள், නැත්තම් ලෝකේ බලය, பட்டினி, බඩගින්න, தாழ்ச்சி அடைகிற காரியம், குறைவடைகிற காரியம், අඩු වෙන දේවල්, உலக வளங்களின் நிலையற்ற தன்மை. ලෝකේ ස්ථාවරයක් නැතිකම. எதுதான் உன்னோட நிரந்தரம், எதுதான் உன்னிட்ட இருக்கு, எதுதான் போகுது, මොකද්ද ඔබ ගාව තියෙන්නේ, මොනවද ඔබ ගාවින් යන්නේ? எல்லாம் பழசாகும், හැමදේම පරණ වෙනවා. எல்லாம் கிளியும், හැමදේම ඉරෙනවා. ஒரு நேரம் வீசப்படும், එක දවසකට ඒක විසිකන්න වෙනවා. இடிக்க வேண்டி வரும். ඒක කඩන්නට වෙනවා. நித்தியம் மாதிரி நிலையா இருக்க போறது ඒ இல்ல. සදාකාලිකව ඒක තියෙන්නේ යන්නට. இத முதல் புரிந்து கொள். මේ දේ ඔබ පළමුව තේරුම් ගන්න. சபையே, உன் கண்கள் கல்லிலும் மண்ணிலும் உன் பலத்திலும் உன் அறிவிலும் உன் திறமையிலும் வைக்காமல் தேவன் மேல் கண்ணை வை. සභාව ඔබේ දක්ෂතාවය තුල, ඔබේ බුද්ධිය තුල, නැත්නම් ඔබේ දක්ෂතාවය තුල, ඔබේ කැමැත්ත තුල තබන්න එපා. දෙවියන් වහන්සේගේ කරුණාව මත තබන්න. ஆமென். ආමේන්. தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்கு. දෙවියන් වහන්සේගේ ඇස් ඔබ කෙරේ යොමු இன்றைக்கு වෙනවා. அழிந்து போறதுல உன் கண் இருக்காமல் அழியாத நித்தியத்தை நோக்கி இருக்கட்டும். ඔබගේ දැස් ඇවිලා විනාශ වෙන දය තුල තබා නොවි ඒ විනාශ වෙන්නේ නැති සදාකාලික දෙවියන් වහන්සේ කෙරේ තබන්න. நிலையற்ற தன்மைகள், நிலையற்ற திறமைகள், நிலையற்ற பலன்கள் மேல் நோக்கமா இராத. ස්ථාවරයක් නැති දේවල් වල ඔබ ඒ කෙරේ බලාපොරොත්තුවක් තබා ගන්න அதெல்லாம் එපා. வறுமையை கொண்டு வரும், ඒ ඔක්කොම ඔබට දිලිඳුකම அது ගෙනෙවි. இல்லாமல் போய்விடும். ඒ නැති වී යයි. ஆனா உன்னோடு இருக்கிறது தேவன் மாத்திரம்தான். ඔබත් එක්කිනේ දෙවියන් වහන්සේ පමණයි. ஆமென். ආමේන්. இந்த உலகத்துல உனக்குள் அவர் நித்தியத்தை தொடங்கி விட்டார். ඔබ මේ ලෝකයේ තුල ඔබ තුල උන්වහන්සේ සදාකාලික ජීවනය පටන් ஏன் ගත්තා. சபைக்கு வர இல்ல? ඇයි සභාවට ආවේ ஏன் නැහැ? கத்தரை தேட இல்ல? ඇයි ස්වාමින් වහන්සේ ஒண்ணும் සෙව්වේ නැත්තේ? நடக்க இல்ல. කිසිම දෙයක් සිද්ධ වුණේ නැහැ.
என் விருப்பம் நிறைவேற இல்லை. මගේ කැමැත්ත ඉෂ්ට වුණේ නැහැ. ஆண்டவரே சொல்றாரு, இந்த உலகம் நிலையற்றது, உலகத்தில் உள்ள வளங்கள் நிலையற்றது, எல்லாம் மாறி போய்விடும். දෙවියන් වහන්සේ කියනවා මේ ලෝකයේ ස්ථාවරයක් නැහැ, හැමදේම වෙනස් වේවි. திரும்பவும் சொல்லுகிறேன், நீதிமானே சபையே, உலகத்தில் உள்ளது தான் உன் பலனா இருந்தா உன்னுடைய வாழ்க்கை பலவீனத்திலே இருக்கிறது. ලෝකයේ තියෙන එක තමයි ධර්මිෂ්ඨයාට ඒක බලය දෙනවා නම් ඔබගේ ජීවිතේ කිසිම බලයක් ශක්තිමත් නැතුව துர்வலத்தாவே தீரும். දුර්වලතාවයක් ඔබේ தொழில் ජීවිතේ தொழில் தொழில், රැකියාව රැකියාව பணம் රැකියාව பணம் பணம், මුදල් 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 புகழ் புகழ் புகழ், ඔබට උසස් වීම උසස් වීම උසස් වීම புகழ், ප්‍රසිද්ධිය இதுகள்ல நீ வாழ்ந்து கொண்டிருந்தா நீ பலவீனத்துல ஓடுற. මේ දේ තුල ඔබ ජීවත් වුණොත් ඔබ බැලහීන කමෙන් දුවන්නේ. பலவீனனா இருக்கிறாய். ඒ දුර්වල කමින් ඔබ සිටිනවා. பலவீனனால நிக்க முடியாது, நடக்க முடியாது. දුර්වල කමින් ඉන්න කෙනාට ඇවිදින්න බෑ, ගමන් කරන්න බෑ. ஆமென் ආමේන් ஆமென் ආමේන්. எது முதல், எது முக்கியம்? මොකද්ද පළමු දේ, මොකද්ද වැදගත්කම? சொல்லுங்க ஆமென். ආමේன். தேவனை தேடுவது தான் முக்கியம். දෙවියන් වහන්සේ සොයන එක තමයි தேவனுக்கு වැදගත්. முதலிடம் கொடுப்பது தான் முக்கியம். දෙවියන් වහන්සේට ප්‍රථම ස්ථානයේ දෙන දේ තමයි වැදගත්. தேவனுடைய காரியத்தை முக்கியத்துவப்படுத்துவது தான் முக்கியம். දෙවියන් වහන්සේගේ කාරණේ වැදගත්කම කරන එක තමයි වැදගත්කම. நீதிமானா இருந்தும் பலவீனனா இருக்கிறாயே, ධර්මිෂ්ඨ කමින් ඔබ ඉඳලා ධර්මිෂ්ඨයෙක් ඇටියට ඔබ දුර්වල කෙනෙක් ඇටියට ඉන්නවනේ. நீதிமானா இருந்தும் பலவீனனா இருக்கிறாய். ධර්මිෂ්ඨ එක් ඇටියට ඉඳලත් ඔබ දුර්වල කෙනෙක් ඇටියට நீ ඉන්නවා. தேவனை தேட வேண்டியவனா இருந்தும் நீ பலவீனனா இருக்கிறாய். දෙවියන් වහන්සේ සොයන්න ඕන කෙනෙක් ඇටියට ඔබ ඉඳලත් තාමත් දුර්වල කෙනෙක් ඇටියට இன்றைக்கு ඉන්නවා. சபை பலவீனம் அடைந்து விட்டது. ඇයි සභාව අද දුර්වල වෙලා තිබෙන්නේ? ஊழியக்காரர் சொத்துல தங்கிட்டாங்க, மெய்ப்பர்மார் அழிந்து போறதுல தங்கிட்டாங்க. සේවකයන් සැප සම්පත් තුළ රැඳී ඉන්නවා. සේවකයන් ඇවිල්ලා අද විනාශ වෙලා යනවා. விசுவாசிகள் அழிந்து போறதுல தங்கி வாழ்றாங்க. ඇදේලිවන්තයන් විනාශ වෙලා යන දේවල් වලින් රැඳී ජීවත් වෙනවා. யாருக்காவது சொந்தம் கொண்டாட முடியுமா? உன்னால வந்ததுன்னு சொன்னா சொந்தம் கொண்டாட முடியுமா? ඔබ තුලින් මේ දේ ආවයි කියලා ඔබට බුද්ධි විඳින්න පුළුවන්ද? யோபு சொல்லுகிறான், கேட்டுக்கொள்ளுங்க. යෝබු කියනවා ආගන්න. சொத்தை இழந்தான், එයාගේ වස්තුව එයා අයිමි වුණා. சரீர சுகத்தை இழந்தான், ශරීරයේ සුවය එයාට අයිමි වුණා. பிள்ளைகளை இழந்தான். දරුවන්ම අයිමි වුණා. ஆனா அவன் சொல்லுகிறான், ඔව් කියනවා நான் தேவன்ல தங்கி இருக்கிறேன். මම දෙවියන් වහන්සේ තුල රැඳී ඉන්නවා. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார். ස්වාමින් වහන්සේ දුන්න අය ස්වාමින් වහන්සේ கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ මහිම. இன்றைக்கு சபையில் உள்ள குடும்ப தலைவன், අද සභාවේ පවුලේ நாயකයා, குடும்பத்துக்குட்பட்ட ஸ்திரீகள், පවුලේ ඉන්න කාන්තා, வாலிப பெண்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எதிர தங்கி இருக்கிறாங்க. තරුණ තරුණයන්, කුඩා දරුවන් මොකේද රැඳී ඉන්නේ? எதிர தங்கி இருக்கிறாங்க. මොකේද රැඳී ඉන්නේ? எதுக்கு முதலிடம்? මොකද පළමු எதுக்கு ස්ථානය? முக்கியத்துவம்? කෝකට වැදගත් තැන? நன்றாய் கவனிங்க, හොඳට අවධානය, நன்றாய் சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. எல்லாம் தேவனுடையது, தேவனுக்குரியது. හැමදේම දෙවියන් වහන්සේගේ, දෙවියන් වහන්සේගේ දේවල් විතරයි. ஆமென். ආමේන්. எல்லாம் தேவனுடையது, හැමදේම දෙවියන් වහන්සේගේ, எல்லாம் தேவனுக்கு உரியது. හැමදේම දෙවියන් වහන්සේට අයිතිය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நேற்று ஒரு தாயாரோடு கழித்து கொண்டிருந்தேன். ඒ එක මවෙක් එක්ක කතා කරන් என்னுடைய හිටියා. இள வயது மகனை அவன் வேகமாய் மோட்டார் சைக்கிள் போய் அவன் மறித்து விட்டான். මගේ බාල දරුවා වේගෙන් ගිහිල්ලා බයිසිකලේ වැටිලා මිය ගියා. இந்த வருடத்தோட 3 வருடங்கள் போதுக. අද දැන් අවුරුදු 3ක් ගියා. எனக்கு அவனை நினைச்சு அழுகையா தான் வரும். එයා ගැන හිතුවොත් මට ඇඬෙනවා. நல்லா கேளுங்க, හොඳට අසන්න. அந்த துக்கம் பெருசு. ඒ දුක වේදනාව විශාලයි. மற்ற மகன் உடுப்ப கொண்டு கொடுக்கறான். අනිත් දරුවා ඇවිල්ලා ඇඳුම් ගෙනල්ලා දෙනවා. அனித் புத்தா අනිත් පුතා ඇඳුම් ගෙනල්ලා දෙනවා. நான் எனக்கு ஐடியா இல்ல. ඒක මට එපා. மகள் சொல்ற, சரியம்மா 3 வருடம் ஆயிட்டு. දුව කියනවා දැන් අවුරුදු 3ක් වුණා. யோசிக்காங்க, ඒක කල්පනා කරන්න එපා. எனக்கு அதெல்லாம் ඒක මට தேவையில்லை. මට ඒ දේ උමනා නැහැ. நன்றா கேளுங்க, හොඳට අසන්න. ஆண்டவர் எங்களை கைவிட இல்லை. දෙවියන් වහන්සේ අපව අතාරියේ නැහැ. ஆமென். ආමේන්. போனத நாங்க போய்த்தான் பார்க்கணுமே ஒழிய இங்க இருந்து பார்க்க இயலாது. இங்க இருந்து வர சொல்ல. ඊයේදී අපි ගිහිල්ලා තමයි බලන්න ඕනේ. මේට එන්න කියන්නට බෑ. ஆமென். ආමේන්. நிலையற்ற காரியத்துல
நீ பலவீனனாயிராது. ස්ථාවරයක් නැති ඒ කාර්ය තුල ඔබ දුර්වලව ඉන්නට එපා. யோசுவா மாதிரி நானும் எனது வீட்டாருமோ வென்றால், යෝසුවා වගේ මායි මගේ නිවසේ අයයි. ஆமென் ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால். මායි මගේ නිවසේ අයයි. யோசுவா கர்த்தருக்காக முகங்குப்புற விழுந்த ஒரு மனிதன். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඒ யோசுவா கர்த்தருடைய சமூகத்துல முகங்குப்புற விழுந்த மனிதன். යෝසුවා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වැඳ වැටුණු මිනිස්සෙක්. நல்ல யுத்த வீரன். හොඳ යුද්ධ වීරයෙක්. ஆசரிப்பு கூடாரத்திலே கிடக்குறான். එයාගේ කූඩාරම තුල නමස්කාර කූඩාරම තුල ඉන්නවා. சமூக வீம கூட ஆசரிப்பு கூடாரத்துல விழுந்து கிடக்குறான். සමුගයේ කූඩාරයේ වැඳ වැටෙනවා. விழுந்து கிடக்குறான். වැටිලා ඉන්නවා. ஆண்டவருடைய கால்ல. දෙවියන් වහන්සේගේ පාමුල. குடும்ப தலைவனே, පවුලේ நாயකයා, நீ ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடக்கிறாயா அல்லது நீயும் பலவீனனாக உலக பலத்துல விழுந்து கிடக்கிறாயா? ඔබ දෙවියන් වහන්සේගේ පාමුල වැටි ඉන්නවද නැත්නම් ඔබ දුර්වල කෙනෙක් කැඩෙලා ලෝකේ පාමුල වැටි ඉන්නවද? நீ அப்படி கிடந்தா உன் மனைவி அப்படித்தான் இருப்பா. ඔබ ඒ මේටියට ඔබගේ භාර්යාවත් එහෙම உன் තමයි. பிள்ளைகளும் அப்படித்தான். ඔබගේ දරුවන් එහෙම තමයි. எல்லாமே கர்த்தரால வந்தது, கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய மகிமைக்குரியது. හැමදේම දෙවියන් වහන්සේගෙන් ආවේ, හැමදේම ස්වාමින් වහන්සේගේ උන්වහන්සේගේ මහිමය පිණිස. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒரு யோசுவாவா இன்றைக்கு எழும்ப வேண்டியது. ඒක යෝසුවා කෙනෙක් කැඩෙලා ඔබ නැගිටින්නට ඕනේ. ஒரு யோசுவா மாதிரி நீ எழும்பணும். ඔබ යෝසුවා කෙනෙක් වගේ නැගිටින්නට ඕනේ. அவன் தான் ஆசீர்வாதத்தை பங்கிடுகிறான். ආශිර්වාදේ බෙදා හරිනවා. ஆமென். ආමේන්. மோசே கானான பாக்குறான், இவன் ஆசீர்வாதத்தை பங்கிடுகிறான். මෝසේ ඒ කානාන් දේශයේ දකිනවා, මොහු ඒ ආශිර්වාදය බෙදා හරිනවා. பங்கிட்டு கொடுக்கிறான். එයා බෙදලා දෙනවා. இந்த ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து கிடந்தவன். දෙවියන් වහන්සේගේ පාමුල වැටි හිටපු මිනිසයා. இந்த ஆண்டு මේ අවුරුද්දේ ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு அமைய දෙවියන් වහන්සේ දීපු වචනේ පොරුන්දුව අනුව குடும்ப தலைவனே, පවුලේ නායකයා, குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரீகளே, පවුලේ කාන්තාවන්, வாலிப தம்பி தங்கச்சிமாரே, சிறு பிள்ளைகளே, තරුණ තරුණියන්, කුඩා දරුවන්, வயோதிபர்களே, වැඩිමල් අය முடிந்த அளவு கர்த்தரை துதித்துக் கொண்டிருங்கள். පුළුවන් තරම් ස්වාමින් වහන්සේව ප්‍රශංසා කරන්න. ஆமென். ආමේன். யாரை துதிக்கணும்? கர்த்தரை துதிக்கணும். ආවද ප්‍රශංසා කරන්න ඕනේ ස්වාමින් වහන්සේය. கர்த்தரை துதிக்கணும். ස්වාමින් වහන්සේය. கர்த்தரை புகழணும். ස්වාමින් වහන්සේව වර්ණනා කරන්න கர்த்தரை ඕනේ. தேடணும். ස්වාමින් වහන්සේව සොයන්න ඕනේ. ஆமென். ආමේன். முதல் தேடணும், முக்கியத்துவப்படுத்தி தேடணும். පළමුව සොයන්නට ඕනේ, වැදගත්කම දී සොයන්නට தேவனுக்கு ඕනේ. முக்கியத்துவத்தை கொடு. දෙවියන් වහන්සේට වැදගත්කම දෙන්නට உனக்கு ඕනේ. தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? ස්වාමින් වහන්සේ ඔයාට මොනවද දී තිබෙන්නේ? என்ன கொடுத்திருக்கிறார்? මොනවද දී තිබෙන්නේ? என்ன கிருப வரம் கொடுத்திருக்கிறது? මොකද්ද කරුණාවේ වරස්පසාදයේ දී තිබෙන්නේ? ஆமென். ආමේන්. அதனூடாக தேவனை துதி. ඒ තුලින් දෙවියන් වහන්සේව ප්‍රශංසා කරන්න. கேளுங்க, தாவீது எங்க போய் வீணைய படித்தானோ எனக்கு தெரியாது. ආවිත් ඔයගෙන්ද ඒ වීණාව ඉගෙන ගත්තේ කියලා දන්නේ නැහැ. வீணை வீணை ඒ වීණාව வீணாவங்கிறார், என்ன வேணாவென்று வர்ற மாதிரி எனக்கு விளங்குது. வீணையை இசைக்கிறார். சரி, கிட்டார்னு வைங்களேன், ගිටාර එක කියලා කියන්න. அல்லது வயலின் வைங்களேன். වයලින් කියලා කියන්න. தாவீது எங்க படிச்சான்? ආවිද කොහෙද ඉගෙන ගත්තේ? கேட்டுக்கொள்ளுங்க, காட்டுல இருக்கான், කැලේ ඉන්නේ. காடுகள்ல நிக்கிறான். කැලේ ඉන්නේ. தாவீது දාවිත් வீணையை இசைக்கிறான். ගිටාර එක වාදනය කරනවා. அது அந்த அந்த வாத்தியத்துக்கு வாய் இல்ல. ගිටාර එකට නැත්තම් වාද්‍ය භාණ්ඩට මුඛයක් නැහැ. அது மனிதனுடைய கையினால் செஞ்ச பொருள். ඒ මිනිස්යාගේ දෑතෙන් සාදපු එක භාණ්ඩයක්. பாண்டியாக். சொல்லுங்க ஆமென். ආමේන්. அது கண்ணும் இல்ல, காதும் இல்ல, வாயும் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல. ඒකට ඇස් දෙකක් නැහැ, නායයක් නැහැ, කටක් නැහැ, කකුලක් නැහැ, අසොක් නැහැ. இத கேட்டு நீங்க பலவீனத்துல கிடக்குறீங்க என்பதை உணருங்க. මේ කාලා ඔබ දුර්වලකමින් ඉන්නේ කියන එක තේරුම් ගන්න. தாவீது அந்த வாத்தியத்தை இசைக்கும் போது දාවිත් ඒ වාද්‍ය භාණ්ඩය වාදනා කරන විට கர்த்தர் இறங்கி வார். ස්වාමින් වහන්සේ බැස එනවා. ஆமென். ආමේன். அப்ப வாத்தியமா தாவீதா? ඒ භාණ්ඩයේද දාවිද්ද? நல்லா கேளுங்க. හොඳට අහන්න. அவனுடைய இருதயம் தேவனை பற்றியே இருந்துச்சு. ඔහුගේ අදවත දෙවියන් වහන්සේ කෙරේ යොමු වී තිබුණා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. முதல் தலைவன் சவுலுக்குள்ள பிசாசு, පළමු නායකයා සවුල් තුල යක්ෂයා. பொல்லாதாவி,
නපුරුකමේ சில ආත්මය நேரம் சிலருக்கு சபையில பொல்லாதாவி இருக்கு அடிக்கொருக்க வந்து வந்து போகுது. සමහර අයට සභාවේ නපුරුකමේ ආත්මය තිබෙනවා. ඇවිත් ඇවිත් යනවා. டென்ஷன் ஆவாங்க. හිටපු ගමන් ටෙන්ෂන් වෙනවා. டக்குனு தாங்க நினைச்சதை சாதிக்க හිටපු போவாங்க. ගමන් තමන් හිතපු දේ අරිගස්සන්නට යනවා. டக்குனு හිටපු ගමන් මේම තල්ලු இப்படி කරලා எங்குவாங்க. යනවා. அது பொல்லாத ஆவி. ඒක නපුරුකමේ ආත්මය. இந்த தாவீது வாத்தியத்தை இசைக்கும் போது தேவன் சவுலை விடுதலையாக்குறார். දාවිද් මේ වාද්‍ය භාණ්ඩය වයන විට සවුල්ව දෙවියන් වහන්සේ නිදහස් கரங்களை කරනවා. தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சந்தையில தேவனை உற்சாகமாய் மாத்து. தட்டுங்க. உனக்கு என்ன வர இருக்கு? ඔබට මොකද්ද තාලන්දේ பாட තිබෙන්නේ? இருக்கா? ගායනා කරන්නද? துதி பாட இருக்கா? ගායනා කරන්න පුළුවන්ද? வாத்தியம் வாசிக்கிற திறமை இருக்கா? වාද්‍ය භාණ්ඩ ගායනා වාදනය කරන්න நல்ல පුළුවන්ද? பேச்சு திறன் இருக்கா? හොඳට කතා කරන්න පුළුවන්ද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தருடைய சபையாக நீதிமானா இருக்கிற உனக்கு தேவன் என்ன வச்சிருக்கா நீ கண்டு கொண்டிருக்கிறியா? සභාව තුල ඔබ ධර්මිෂ්ඨයෙක් හැටියට ඉන්නවා. දෙවියන් වහන්සේ ඔබට දී තිබෙන දේ ඔබ අඳුනාගත්තා. உலகத்துல அழிந்து போறதுதான் உனக்கு பலனா? ලෝකේ විනාශ වෙලා යන එකද ඔබට ශක්තිමත්? கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார், பிள்ளையை கர்த்தருக்கு கொடு. ස්වාමින් වහන්සේ දරුවෙක්ව දුන්නොත් ඒ දරුවා ස්වාමින් වහන්සේට දෙන්න. ஆமென். ආමේන්. பலிப்பிடத்துல வை. පලිපීඩේ பூஜாஸ்தானே පූජාස්ථානයේ තබන්න. என்ன செய்ய பாஸ்டர்? මොකද්ද කරන්නේ පාස්ටර්? பிள்ளை ஒரே பிள்ளையால எனக்கு ஒண்ணும் செய்யல. එකම දරුවෙක්ින්ද මට அவ කිසිම பிள்ளை දෙයක් எடுத்தா කරන්න என்ன බෑ. செய்வ நீ? දරුවා ගත්තොත් මොනවද කරන්නේ? ஏன் இப்படி பேசுறீங்க? ඇයි මේම කතා කරන්නේ? இயேசுவாகிய பிள்ளையே தேவன் கொடுத்தார். ඒසු කියන දරුවව ස්වාමින් වහන්සේ දුන්නා. ආමේන්. ආමේන්. ஆமென். ආමේන්. ஆண்டவர்ட்ட போராடலுமா? දෙවියන් වහන්සේ එක්ක පොරබඳින්න சாட்டு පුළුවන්ද? சொல்லாத. ඔබ අඩුපාඩු කියන්න එපා. அதுதான் கடந்த கிழமை டிசம்பர் பேசின மாடையும் கழுதையும் உண்டாக்குனா எப்படி வண்டி போகும்? ඒක තමයි අන්තිම ඩිසම්බර් මාසේ කතා කරේ අරක්කයි ගොටලුවයි එකතු කර කොහමද යන්නේ කියලා. அது ரெண்டும் எப்படி போகும்? ඒ දෙකම එකට යන්නේ කොහමද? வார்த்தையை பார், வார்த்தையின் வெளிச்சத்தில் உனக்கு என்ன இருக்குன்னு காண்பிப்பார். உன் கணவனுக்கு சொல்லு, உன் மனைவிக்கு சொல்லு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, தேவனுக்காக நில். ඔබ වචනේ බලන්න. වචනේ ඔබට තියෙන දේ දෙවියන් වහන්සේ පෙන්වයි. ඔබේ ස්වාමී පුරුෂයාට කියන, භාර්යාවට කියන, දරුවන්ට කියන්න. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இடரலா இருந்தால் உனக்கு ஆபத்து வரும். බාධාවක් ඇටියට හිටියොත් ඔබට අනතුරක් ඒවි. கணவனே மனைவிக்கு பிள்ளைக்கு இடராண்ட ஆபத்து ஐயோ. ස්වාමී පුරුෂයා ඇවිල්ලා භාර්යාවට සහ දරුවන්ට බාධාවක් ඇටියට හිටියොත් අයියෝ. குடும்ப ஸ்திரீ தாய் கணவனுக்கு பிள்ளைக்கு இடராண்ட ஐயோ ஆபத்து வரும் உனக்கு. අවුලේ මව ඔබ දරුවන්ට ස්වාමී පුරුෂයාට බාධාවක් වුණොත් ඔබට අයියෝ අනතුරක් ඒවි. வாலிப சகோதரனே சகோதரியே பிள்ளையே தாய் தகப்பனுக்கு தேவத்திரத்துக்கு இடரலா இருந்தா உனக்கு ஐயோ ஆபத்து வரும். තරුණ තරුණියන් ඔබ දෙවියන් වහන්සේගේ කැමැත්තට බාධාවක් වුණොත් ඔබට අනතුරක් ඒවි. අයියෝ. ஐயோ ஆபத்து. අයියෝ අනතුරක්. ஆபத்து நிறைந்த உலகம் இது. අයියෝ අනතුරෙන් පිරුණු ලෝකය මේක. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். எப்ப ஆபத்து வரும், எப்ப தண்ணி வரும், எப்ப அழிவு வரும்னு யாருக்கும் தெரியாது. அதை அனுமதிக்கிறது நீதிமானுடைய கர்த்தர். කොයි වෙලේද අනතුරක් එන්නේ, කොයි වෙලේද ගම් වතුරක් එන්නේ, කොයි වෙලේද විනාශයක් එන්නේ කියලා කවුරුත් දන්නේ නැහැ. ඒක අනුමත කරන්නේ ධර්මිෂ්ඨයාගේ දෙවියන් වහන්සේ. ஆமென். ආමේන්. இன்னைக்கு சபை பலவீனனாய் விட்டது. අද සභාව දුර්වල වෙලා அழைச்ச තිබෙන්නේ. அழைப்பும் இல்ல, கிருப வரமும் இல்ல. කැඳවපු කැඳවීමක් නැහැ, වර ප්‍රසාදයක් නැහැ. இவ்வளவு காதால கேட்டு நீ மந்த புத்தியாக நீ பலவீனனா இருந்தால் உனக்கு ஆபத்து இருக்கு. நீதான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. එච්චර ඔබේ කණෙන් අසලා ඔබ මන්ද බුද්ධියක කැඩියට හිටියොත් ඔබට අනතුරක් තිබෙනවා. ඔබ ගණන් දෙන්නට நீ ඕනේ. பலவீனனா இருந்தால் உனக்கு உலகம்தான் பலனா இருக்கு, அறிவுதான் பலனா இருக்கு, திறமைதான் பலனா இருக்குது. ஆகையினால் நீ பலவீனனா இருக்கிறாய். ඔබ දුර්වලකමෙන් සිටියා නම් ඔබට ලෝකයේ තමයි ශක්තිමත්ව තිබෙන්නේ. ඔබගේ බුද්ධියෙන් ශක්තිමත් වෙනවා. ඒක ඔබට අනතුරක්. எனக்கு சரியான விருப்பம் ஒன்று இருக்கு. පාලකතුමාට කැමැත්තක් තිබෙනවා. பர்க்மன் ஐயா மாதிரி, බර්ක්මන් තාත්තා වගේ, அதே மாதிரி ஒகஸ்டின் ஜெபகுமார். ඒ වගේම සහෝදර ඔගස්ටින් ජෙබකුමාර් වගේ. ஒகஸ்டின் ஜெபகுமார் ஜெபம் ஏறெடுக்க மாட்டார். ඔගස්ටින් ජෙබකුමාර එයා යාඥා කරන්නේ නැහැ. மேடைக்கு வந்த உடனே ස්ටේජ් එකට ආපු ගම, சிங்கள வேதிக்காவட்ட වේදිකාවට ආපු ගම இங்கிலீஷ் இல்லையே நம்முடைய ஜெபம். எங்களுக்கு இங்கிலீஷ் பழகிட்டேன. பஸ், கார், வேன். யாழ்ப்பாணத்துக்கு போய் படிக்கணும் நாங்க. යාපනයට ගිහින් ඉගෙන ගන්න ඕනේ. பைக்குக்கு என்னது தமிழ்ல? බයික් එකට මොකද්ද?
துவிச்சக்கரவண்டி உந்தூருதி பஸ்ஸுக்கு பேர் என்ன கடையில் அதை சொல்லகளே நான் எனக்கு நெஞ்சு படப்படத்து அடைச்சு நான் செத்துறேன். ඒක කියන විට මගේ පපුව ගැසලා சரியான தமிழ் எனக்கும் விளங்குது இல்ல. හරියට දෙමළ මටත් තේරෙන්නේ நல்லா கவனிங்க. හොඳට තේරුම් ගන්න. நல்லா சிந்தனை செய்யுங்க. හොඳට කල්පනා කරන්න. இந்த ஓட்டத்தை எப்படி ஓடுறோம்? මේ දිවීම කොහොමද දුවන්නේ? எது எங்களோட ஓட்டம்? මොකක්ද අපේ දිවීම? எதுக்காக தேவன் எங்களை வைத்திருக்கிறார்? මොකක් වෙනුවෙන්ද අපව දෙවියන් වහන්සේ තබා තිබෙන්නේ? கடந்த வருடங்களை நீங்க தேவனை துதிச்சீங்களா? පෞගේ අවුරුද්දේ ඔබ දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරාද? கீழ்ப்படிஞ்சீங்களா? ඔබ කීකරු වුණාද? மகிமைப்படுத்தினீங்களா? මහිමයටපත් කරාද? இல்ல. නෑ. தகுந்த நேரத்துல தகுந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். සුදුසු කාලයේදී සුදුසු වචනය උන්වහන්සේ අපට දී ஆமென். තිබෙනවා. ආමේන්. இனி அமைதியா இருக்க கூடாது. තවත් ඔබ නිශ්ශබ්දව ඉන්න பார்த்து හොඳ கொண்டிருக்க கூடாது. නැහැ. බලාගෙන ඉන්න හොඳ නැහැ. உனக்கு ஆபத்து சமீபமா இருக்கு. ඔබගේ අනතුරු ඔබ ළඟින් ඉන්නේ. நிலையற்ற தன்மையின் மேல நீ பலன் கொள்ளாத, பலவீனனாய் வாழாத, பலனுள்ளவனாய் வா. ස්ථාවරයක් නැති ඒ දේ තුල ඔබ ශක්තිමත් වෙන්න එපා. ඔබ ශක්තිමත් වෙලා ජීවත් වන්න. இரண்டாவது குறிப்பு. දෙවනි කාරණය. நான் சொல்ல வேண்டியதை அடைச்சிட்டு தான் அடுத்த குறிப்புக்கு போறேன். මං කියන්න ඕන දේ වාලා තමයි ඊගාව කාරණයට යන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இன்னும் உன்னை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ விரும்ப. තවත් ඔබ තුවාල කරන්න වේදනාවට පත් කරන්න මං කැමති නැහැ. தேவையானதை எடு, தேவையில்லாததை விடு. ඌමනා දේ ගන්න, ඌමනා නැති දේ අතාරින්න. ஆமென். ආමේன். உனக்கு தேவையானதை மாத்திரம் எடு. ඔබට ඌමනා දේ ඔබ ගන්න. இரண்டாவது குறிப்பு தேவனை சார்ந்து கொள். දෙවනි කාරණය දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න. தேவனை சார்ந்து அவரை தேடு. දෙවියන් වහන්සේ දෙවියන් වහන්සේට එකඟ එයාත් එක්ක එකතු වෙලා එයාව සොයන්න. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அப்படியா இருந்தா நீ உன்னோட சொந்த பலத்தை நம்ப மாட்ட. නමුත් ඔබගේ එතකොට ඔබගේ සුය බලය ඔබ විශ්වාස කරන්නේ නැහැ. ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருக்குரியதை அவரோடு இருந்து தேடு. දෙවියන් වහන්සේගේ දේ දෙවියන් වහන්සේත් එක්ක ඉඳලා සොයන්න. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. இன்னும் நாங்க நிறைய கிட்டி சேர வேண்டியது. තවත් අපි කිට්ටු වෙන්නට ඕනේ, ලං වෙන්නට இன்னும் ඕනේ. தேவனை மகிமைப்படுத்த තවත් வேண்டியது. දෙවියන් වහන්සේ මහිමයටපත් කරන්න என்ன ඕනේ. சொன்னேன்டா? මම මොනවද කිව්වේ නම් தாவீது දාවීද් இசை அல்ல இருதயம் ஆயத்தமாய் இருந்தது. ඒ වාදනය නොවේ, එයාගේ අදවත සූදානම් වෙලා තිබ්බා. தேவனே இறங்கி வந்து சவுல விடுதலையாக்குவார். දෙවියන් වහන්සේම බැස ඇවිත් සවුල්ව නිදාස් කරනවා. ஆமென். ආමේන්. எனக்கு என்ன விருப்பம்டா? මගේ කැමැත්ත මොකද්ද? அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரி සහෝදර අගෝස්ටින් ජෙබකුමාර් மேடைக்கு වගේ வந்த உடனே වේදිකාවට ඇවිල්ලා சாலோம் සාලෝම් சமாதானம் සමාදානය கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඔබත් එක්ක ඉන්නවා. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරමු. தேவனே நான் உமதண்டையில் இயேசுவின் நாமத்தினால் ஆமென். එහෙම ගීතිකාවක් ගායනා කරලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ආමේන්. அவர் என்ன மாதிரி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි යාඥා කරමු. இயேசுவின் நாமத்தினால் යේසුස් වහන්සේගේ இந்த வார்த்தையை නාමයෙන් பொறுப்பேற்றுக் ඒ கொள்ளும். වචනේ බාර ගන්න. அப்படி இல்ல. එයා එහෙම නොවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. அவர் எப்படி தொடங்குவார்? එයා කොහොමද පටන් ගන්නෙ? தேவனே நான் உமதன் இயேசுவின் நாமத்தினாலே ගීතිකාව තුලින් පටන් අරගෙන ඒක ටිකක් කියලා යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. ஆமென். ආමේන්. பெர்க்மன் ஐயா எப்படி சொல்லுவார்? බැක්මන්ස් පාද කොහොමද? நல்லவர் 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 இயேசு நல்லவர். යේසු යාපත් යාපත් அப்படியே ஒரு பாடலை தொடங்குவார். එහෙම එයා ගීතිකාව පටන් எனக்கு ගන්නවා. ஏழுமா அது? මට ඒක පුළුවන්ද? உனக்கு இருக்கிற கிருப வரங்களை நான் யோசிக்கும் போது ඔබට எனக்கு இருந்தா நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்த? ඔබට තියෙන කරුණාව, ඒ වරප්‍රසාදය මං ඉතන විට ඒ දේවල් මට තිබ්බනම් මං කොහොමද දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නේ? ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். நான் பிரசங்கியா இருக்கேன். මං දේශකයෙක්. இன்னொரு மாதிரி பாடல முன்னுக்கு நின்று தொடங்கி பாடி தேவனை துதி நடத்த எனக்கு விருப்பம். අනිත් අය වගේ ගීතිකාව පටන් අරගෙන ප්‍රශංසා කරලා নমස්කාරය මේවන්න කැමැති. ஆமென். ආමේන්. எனக்கு அது கொடுக்க இல்லை. ඒක මට දුන්නේ නැහැ. சேர்ந்து பாடலாம். එකතු වෙලා ගායනා කරන්න. தனித்து நின்று பாட இயலாது. තනියෙන් ගායනා කරන්න தனித்து බෑ. நின்று பாடி உன்னை நடத்த எனக்கு அந்த கிருபை இல்ல. තනියෙන් ගායනා කරලා ඔබට මඟ පෙන්වන්නේ කරුණාව නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆனா எனக்குரியது என்னன்னு தேவனுடைய பலன் கொண்டிருக்கிறேன். මට තියෙන දේ මොකද්ද කියන එක දෙවියන් වහන්සේ දන්නවා. சவுல் மேல் வந்து பொல்லாதாவி இறங்கும். සවුල් කෙරේ නපුරුකමේ ආත්මය தாவீது වැසේවි. வாத்தியத்தை இசைப்பான். දාවිත් ඒ වාද්‍ය භාණ්ඩය වයනවා. ஆண்டவர் வந்து இறங்கி சவுலை விடுதலை ஆக்குவார். ස්වාමින් වහන්සේ බැස ඇවිත් සවුල්ව නිදාස් කරනවා. ஆமென். ආමේන්.
நீங்க சவுல் மேல் சவுலாக பொல்லாத ஆவி வந்து இறங்குற மாதிரி இருக்கீங்களா, அல்லது பொல்லாத ஆவி மற்றவன் போறது அளவுல உங்களை தேவன் பயன்படுத்த விட்டு கொடுத்துருக்கீங்களா? සවුල් වගේ නපුරුකමේ ආත්මය ඔබ කෙරේ බැස එනවා වගේ ඔබ ඉන්නවද? නැත්නම් ඔබ අනිත් අයගේ ආත්මය නපුරුකමේ ආත්මය දුරු වෙන කෙනෙක් හැටියට ඔබ ඉන්නවද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்தியா பாஸ்டர்மார் வந்த உடனே ඉන්දියා පාස්ටර්ස් ආපු எவ்வளவு பாடல் பாடி நாங்க களைச்சு நின்றார், අපි කොතරම් ගායනා කළා වේස වෙලා හිටියත් அவர் வந்து அவர் ஒரு பாட்டை தொடரும். එයා ඇවිල්ලා තව ගීතිකාවක් පටන් ගන්නවා. அது பிறகு நேரம் போதுமான்னு கேட்பார். ඊට පස්සේ වෙලාව ඇද්ද කියලා අහනවා. ஐயோ ஒரு 5 நிமிஷம் கூட எடுக்கணும் பார்த்தா 35 நிமிஷம் எடுத்துருவார். විනාඩි 5ක් වැඩියෙන් ගන්නම් කියලා அவரை විනාඩි பார்க்கும்போது 35ක් எனக்கு ගන්නවා. எனக்கு விருப்பாடே இவரை மாதிரி ஒருக்கா பாடி பிரசங்கத்தை பண்ணுவாங்க. මට මමත් කැමති එයා බලන විට මමත් ගායනා කළා දේශනා කරොත් හොඳයි කියලා. எல்லாருக்கும் எல்லாம் இல்லை, හැම කෙනෙකුටම හැම දෙයක්ම නැහැ. எல்லாருக்கும் தேவன் விசேஷித்ததை கொடுத்திருக்கிறார். හැම දෙයකම கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாய் தட்டுங்க. උනන්දුකමෙන් ஏனென்று சொன்னா ඇයි කියනවා නම් நான் இதுக்கு கீழே இல்லை, இது எனக்கு கீழே இல்லை. මම මේක යටතේ නැහැ, මේක යටද මං යටතේ නැහැ. நான் தேவனுக்கு கீழே. මං දෙවියන් கரங்களை මාසගේ தட்டி தேவனை යටතේ. மகிமைப்படுத்துங்க, අපුඩි உற்சாகமாய் தட்டுங்க. යෝලිතකමෙන් எப்படி தேவன் எல்லாவற்றையும் அழகாக செய்திருக்கிறார். දෙවියන් මාස හැම දෙයක්ම අලංකාරව කර තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. අපේ දක්ෂතාව ලෝකේ පෙන්වන්න නැතුව, දක්ෂ මිනිස්සු කියලා ලෝකේ මිනිස්සු කියන්නේ නැතුව දෙවියන් වහන්සේ පාමුල අපි යටත් කරලා දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරමු. எங்களுக்கு இருக்கிற தகுதியை நாங்கள் தாளந்துகளை நாங்கள் உலகத்துக்கு காட்டாமல் எங்களுக்குள்ள தாளந்துகளை நாங்கள் காட்டி அவருடைய நாமத்தை நானும் மறந்துட்டேன். இவர்கிட்ட வரம் பார்த்தீங்க தானே, எனக்கு சொல்லக்கல, நான் எனக்குள்ளது மறக்கிற வரம் ஒன்று இருக்கிறது வந்துட்டு. சரி பரவாயில்லை, நல்லா கவனிங்க. சொல்லுங்க அவதானயம். ஆமென். எங்கட பானதுர சிஸ்டர் இருக்கிறாங்க, පානදුර සහෝදරී ඉන්නවා. அனே மகே தருவா புத்தி ஆனே லட்சணா சொல்லி இப்படியா சபை கொண்டு என்னுடைய மகன் அழகானவன் அப்படியே பிடித்து கொண்டு சபைக்கு இழுத்து வருவான். அதே மாதிரி அந்த ஆக்களே வெளியும் போட்டுருவான். ඒ වගේම ඒ අය එළියටත් යනවා. நான் பார்த்த டேலண்ட் அந்த அளவுக்கு கிருபை வர வைக்கிறேன். එයාට ඒ තරම් කරුණාවක් තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எப்படி சிரிக்கிறா, எப்படி கொஞ்சிரா, எப்படி அரவணைக்கிறா, எப்படியாவது வெளியில வந்து உள்ளுக்கு கொண்டு வந்துருவான். කොහොමරි එළියෙන් ඉඳන් කෙනෙක්ව ඇතුළට ගේනවා. திடீரென்று எங்க சத்தோஷாக்க போ, එකපාරට සතෝසට යනවා. அங்க போய் ඒ ගිහින් எமல்டா நீ ஓயா மமன எப்படியா கஜிஜி இந்த சபைக்கு கொண்டு வந்துருவான். ඇමල්ඩා කියලා මොකක් හරි දෙයක් කියලා එහෙම සභාවට එක්ක. ආමේන්. ආමේන්. எனக்கு அந்த டெக்னிக் தெரியுது இல்ல. ඒ ටෙක්නික මට තේරෙන්නේ நல்லா නැහැ. கேளுங்க. හොඳට තේරුම් ගන්න. சிலருக்கு ஆத்மா கொண்டு வர கிருபையை கொடுத்திருக்கிறார். සමහර අයට ආත්ම දිනා ගන්න උන්වහන්සේ කරුණාව சொல்லுங்க, ஆமென். දීලා. ආමේන්. ஆமென். ආමේன். அது இப்ப சும்மா உலக பலத்தை நம்பிக்கொண்டு சும்மா දැන් ලෝකේ ශක්තිය බලය විශ්වාස කරගෙන ඔයේ ඉන්නවා. என்ன செய்யுது? මොකද්ද කරන්නේ? சுவிசேஷங்கள் உண்டு, சுவிசேஷிகள் சபையில உண்டு. සුභාරංචිය කියන අය සභාවේ ඉන්නවා. சுவிசேஷகி பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க. සුභාරංචිය කියන කාන්තාවන් ඉන්නවා, පිරිමි ඉන්නවා. படிப்பிக்க கூடிய வரமுள்ளவங்க இருக்கிறாங்க. උගන්වන්න පුළුවන් වරප්‍රසාද තියන අය ඉන්නවා. ஆமென். ආමේන්. பைபிள் ஸ்கூல் வாசல் திறந்து இருக்கு படிக்க. බයිබල් ඉස්කෝලේ විදුවලේ பைபிள் ஸ்கூல் බයිබල් படிக்க திறக்கப்பட்டிருக்கு. බයිබල් විදුවලේ ඉගෙන ගන්න විවෘත වී තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பிரசங்கிக்கிறதுக்கு கிருபை இருக்கு. දේශනා කරන්න කරුණාවක් තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இப்பவும் அதே தான், பல வருஷம் அதே ஸ்டைல் தான். දැමුත් අවුරුදු ගානක් එකම ස්ටයිල් එක තමයි. கவனிங்க. හොඳට අවධානය යොමු කරන්න. தேவனோடு இருந்து தேவனை சார்ந்து தேடு. දෙවියන් වහන්සේ එක්ක ඉඳලා දෙවියන් වහන්සේත් එක්ක එකතු වෙලා සොයන්න. என்னத்துக்காக போராடுறோம்? මොනවා නිසාද පොර බඳින්නේ? உடுக்கணும், අඳින්න ඕනේ, சாப்பிடணும், කන්න ඕනේ, பணம் வரணும். මුදල් එන්න ඕනේ. தேவன் அடிப்படை தேவைகளை சந்திப்பார். දෙවියන් වහන්සේ ඌමනා දේ සපයාවි. ஆமென். ආමේන්. வாடகை வீடா வாடகைக்குரிய பணத்தை தருவா. කුලියට දෙන්නේ කුලියට ඕන කරන මුදල් දෙනවා. சொந்த வீடு அதுக்குரிய கிருபையை தருவா. අයිති නිවසත් ඒකට ඕන කරුණාව උන්වහන්සේ ලබා දෙනවා. ஆட்டால வந்து போ ஏதோ பணம் உனக்கு கிடைக்குது. ත්‍රිවිල් එක ඇවිල්ලා යන්න ඔබට මුදල් ලැබෙනවා. ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. இல்லாட்டி கடவுளும் இல்லை சபையும் இல்லையே உனக்கு. නැත්තම් ඔබට සභාවක් නැහැ, දෙවියන් වහන්සේත් නැහැ. நீ பிறக்ககளே ஆட்டாக்குள்ளதான் பிறந்த, ඔබ ඉපදෙද්දී ත්‍රිවිල් එක ඇතුලේ තමයි ඉපදුනේ. காருக்குள்ளதான் பிறந்த. සමහර අය කාර් එක ඇතුලේ තමයි ඉපදුනේ. நான் அப்படி பிறந்தவங்க என்கிட்ட இருக்கிறாங்க விசுவாசிகள். ஆட்டாக்கள பிறந்தவங்க இருக்காங்க, ඒ ත්‍රිවිල් එකේ ඉපදිච්චි ඒ ඇදලිවන්තයන් මාත් එක්ක ඉන්නවා. இருக்கிறாங்க சபையில. සභාවේ ඉන්නවා. ஆட்டால பிறந்து நான் தான் அந்த ஆட்டா போக சொல்லி பின்னால பைக் எடுத்து போன ஹாஸ்பிட்டலுக்கு. ඒ ත්‍රිවිල් එකේ ඉපදිලා මම තමයි ඒ ත්‍රිවිල් එක ඉස්සරහට යන්න කියලා පිටිපස්සෙන් බයික් එකේ ගියේ. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. මොනවද සිද්ධ වන්නේ යන්නේ කියලා දන්නේ நன்றா නැහැ. கேளுங்க. හොඳට අහන්න. ஆட்டா இல்லாடி பஸ்ல வா, ත්‍රිවිල් යන්න නැත්තම් බස් එකේ එන්න. பஸ் இல்லாட்டி நேரத்தோட எழுப்பி நடந்து வா. බස් එක යන්න නැත්තම් කලින්ම නැගිටලා පයින් එන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்க கொலஸ்ட்ரால் ஆவது கொஞ்சம் குறையும். ඔබගේ තෙල් ගතිය අඩු වේවි. எந்த எல்லா பில்டிங்லயும் ஏன் படி வச்சிருக்கான்? හැම බිල්ඩින්ග් එකේ ඇයි පඩියක් තබා லிப்ட் තිබෙන්නේ? இருந்தாலும் ஏன் படி வச்சிருக்கான்? ලිෆ්ට් එකක් තිබිලත් ඇයි පඩි உனக்கு වෙලක් இன்னும் තිබෙන්නේ? கொலஸ்ட்ரால் கூறதுக்கு இல்ல, ඔබට කොලෙස්ටරෝල් වැඩි වෙන්න නොවේ. உங்க கொலஸ்ட்ரால் குறைக்கிறது தான் படி வச்சிருக்கான். ඔබගේ කොලෙස්ටරෝල් අඩු කරන්න තමයි මේ පඩිය තබා තිබෙන්නේ. சிங்கள தெல் என்று சொல்லுங்க, தெல். ඔබගේ තෙල්. இவர் இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு. அதுதான் நானும் பாக்குறேன். இவருடைய ஒளியமுள்ள ஏரியா ஆங்கிலேயர் இருந்தாங்களோ தெரியாது. ඔලිය මුල්ල ඒ ප්‍රදේශයේ සුද්දන් හිටියද දන්නේ නැහැ. மண்ணான் தன்னை எதுக்கு எடுத்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுறார். தெல் தெல் தெல்ன்னு சொல்லுங்க, அப்பதான் உனக்கு விளங்கும். ඔබගේ තෙල්. ஆண்டவரோட இருந்து ஆண்டவரை சார்ந்து தேடும் போது எல்லா நன்மையும் உனக்கு கிடைக்கும். දෙවියන් වහන්සේක් ඉඳලා දෙවියන් වහන්සේත් එක්ක එකඟව ඔබ දෙවියන් වහන්සේව සොයද්දී හැම යාපතක්ම ඔබට ලැබේවි. ආමේන්. ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறார். අවුරුද්ද උන්වහන්සේගේ යාපතෙන් උන්වහන්සේ පුරවා තිබෙනවා. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு கூறுகளுக்கு சகலதும் நன்மையாய் நடக்கும். උන්වහන්සේගේ තීරණය අනුව කැඳවපු උන්වහන්සේගේ ආයත උන්වහන්සේ සියල්ලම යාපත கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. சகலதும் நன்மையாய் நடக்கும். සියලම යාපතට සිද්ධ වේවි. நன்மையாய் நடந்தது, යාපතෙන් සිද්ධ වුණාය. நன்மையாய் நடந்தது, යාපතක් කැඩේ සිද්ධ වුණා. நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது, යාපතට හේතුව කැඩේ යාපතක් කැඩේ සිද්ධ எல்லாம் වෙනවා. நன்மையாய் முடிய போகிறது. හැමදේම යාපතක් කැඩේ கரங்களை ඉවර தட்டி වෙන්නට தேவனை යනවා. மகிமைப்படுத்துங்க. எல்லாமே நன்மையாய் முடிய போகிறது. හැමදේම යාපතෙන් ඉවර වෙන්නට යනවා. என்றால் நம்முடைய ஆண்டவரையும் நன்மையையும் பிரிக்க முடியாது. අපේ දෙවියන් වහන්සේවත් යාපතත් වෙනස් කරන්නට බෑ. ஆமென். ආමේන්. அதுவும் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மைத்தான் நடக்கும். උන්වහන්සේගේ දරුවන්ට යාපත පමණයි සිද්ධ වන්නේ. தீமையாய் வந்தது நன்மையாய் மாறும். නපුරක් කැඩේට ආපු දේ යාපතක් කැඩේට වෙනස් වෙවි. யோசேப்புடைய வாழ்க்கையேடு. යෝසෙෆ්ගේ ජීවිතය ගන්න. சகோதரங்க பகைச்சாங்க, සහෝදරයන් විරුද්ධ වුණා. பொறாம கொண்டாங்க, ඉරිසියා වුණා. சகோதரங்க பகைச்சாங்க, ඒ සහෝදරයන් විරුද්ධව හිටියා. பொறாம கொண்டாங்க, ඉරිසියා වුණා. குற்றப்படுத்தினாங்க. වැරද්දට පත් කරා. சகோதரங்களே அவனை விற்று போட்டான், සහෝදරයන් එයාව විකුණුවා. சகோதரங்களை குழியில போட்டாங்க. ඒ සහෝදරයන් අරන්ගේ වලකට දැම්මා. ஆனா தேவன் அந்த காரியத்தை நன்மையாக நாட்டிலே பெரிய அதிபதியாக்க தேவன் அதை அனுமதித்தார். දෙවියන් වහන්සේ එයාව ඒ ස්ථානයෙන් අරගෙන මුළු රටටම ආධිපත්‍යයේ ඉන්න කෙනෙක් හැටියට වෙනස් කරා. ஆமென். ආමේන්. சில நேரம் சில உயர்வுக்காக நடத்துவார். සමහර වෙලාවට සමහර උසස් වීම වෙනුවෙන් මඟ පෙන්වනවා. ஆமென். ආමේன். உன்னை சோதிப்பார், ඔබව පරීක්ෂා කරා. உன்னை கண்டு கொள்ளுவார், ඔබව දැක ගනීවි. உன்னை காண்பிப்பார், ඔබව පෙන්වාවි. உன்னை பலப்படுத்துவார். ඔබව ධෛර්යමත් நீ කරાવી. எப்படிப்பட்ட நிலையில் இருக்கா, நான் எப்படிப்பட்ட உன்னை உயர்த்தினேன் என்று මොන காண்பிப்பார். ස්ථානයේද ඔබ හිටියේ, මොන ස්ථානයේද උසස් කරේ කියලා පෙන්වනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த அவ்வளவுக்கு தேவன் எங்களுக்கு நன்மை செய்தவர், செய்கிறவர். ඒ තරම් උන්වහන්සේ අපට යාපත කරා කරන දෙවියන් වහන්සේ. ஆண்டவரை தேடும் போது கேட்டுக்கொள்ளுங்க, நிறைவுள்ள வாழ்க்கை. දෙවියන් වහන්සේව සොයන විට සම්පූර්ණ இரவு ජීවිතය. ஆண்டவரை நம்பி தேடு. දෙවියන් වහන්සේව විශ්වාස කරලා සොයන්න. கேளுங்க, தேவையான நேரம் தேவைகளை சந்திப்பார். උමනා විට සලසවයි. தேவையான நேரம் தேவையான நன்மைகளை தந்து வழி நடத்துவார். උමනා කරන දේවල් උමනා කරන යාපත උමනා කරන වෙලාවට දීලා මඟ පෙන්වනවා. கரங்களை தட்டி தேவனை දීලා மகிமைப்படுத்துங்க. උන්වහන්සේ මඟ தேவையான நேரம் தேவைகளையும் நன்மைகளையும் கொடுப்பார். උමනා කරන වෙලාවේදී යාපතයි උන්වහන්සේ සම්පතයි දේවි. உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாகுதோ அந்த விசுவாசத்தின் பிரதிபலிப்பை காண பண்ணுவார். ඔබගේ විශ්වාසය කොතරම් ගැඹුරත්වයට යනවද ඒ තරම් මේක එළිදරව් වෙනවා. கேட்டுக்கொள்ளுங்க, ආගන්න. இந்த ஆண்டு
මේ අවුරුද්දේ குறைவில்லாத வாழ்வை கொடுப்பார். අඩුවක් නැති ජීවිතයක් දේවි. தெய்வீக பாதுகாப்பு கொடுப்பார். දේව ආරක්ෂාවක් දේවි. தொடர்ந்து துதிக்க பண்ணுவார். නොකඩවා ප්‍රශංසා කරන්න புகழ சொல்லி வர பண்ணுவார். උන්වහන්සේගේ ප්‍රශංසාව කියා එන්නට ඔබ මඟ පෙන්වයි. ஆமென் ආමේන් ஆமென் ආමේන් சொல்லுங்க ஆமென். ආමේன். உன்னுடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொன்றும் ஆண்டவர் உன்னை காத்தது நடத்தினது இன்றைக்கு உண்ட பிள்ளைகள் நீ ஜீவனோடு இருக்கிறது மற்றவனுக்கு சொல்லும் போது அவங்க ஆண்டவரை நம்புற அளவுக்கு உன்னை நடத்துவார். දෙවියන් වහන්සේ ඔබට කරපු යාපත ඔබ තුල ඔබ දෙවියන් වහන්සේත් එක්ක ඉන්න විට ඒ දේ වෙන අනිත් අය දකින පිණිස ඔබව මඟ පෙන්වයි. ஆமென். ආමේන් கை சொல்லுங்க ஆமென். ආමේන් ஆமென். ආමේன். மற்றவங்களுக்கு இயேசுதான் நற்செய்தி என்று சொல்லுகிற அளவுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற அளவுக்கு உன்னை நடத்துவார். අනිත් අයට යේසුස් වහන්සේ තමයි සුභාරංචිය කියන පිණිස ඔබව මඟ පෙන්වයි. ஆமென். ආමේන්. எல்லாம் நன்மையா இருக்கு. හැමදේම அப்ப යාපතක් சிங்க குட்டிகள் என்றா என்ன? සිංහ පැටව් කියන්නේ කුමක්ද? சிங்க குட்டிகள் என்றா என்ன? සිංහ පැටව් කියන්නේ මොකක්ද? உலக வளங்களுடைய நிலையற்ற தன்மை. ලෝකේ සම්පත්වල ස්ථාවරයක් නැතිකම. உலக பலனா திறமையா தேவனுடைய கிருபையில இல்லாம வாழ்ந்தியண்டா நீ பலவீனத்துல வாழ்ற. ලෝකේ බලය තුල ශක්තිය තුල ඔබ ජීවත් වුණොත් දෙවියන් වහන්සේ කරුණාව இது නැතුව ඔබ ජීවත් වන්න. எல்லாவற்றையும் விட எங்கட ஆண்டவர் பெரியவரா. මේ හැම දෙයකම වඩා අපේ දෙවියන් වහන්සේ ආමේන්. විශාලය. ආමේන් ஆமென். ආමේන්. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔබ ආශිර්වාද எழுந்திருப்போம். කරනසේ